மச்சான் இப்போ தலப்பா கட்டி ட்ரை பண்ண போகிறோம். மேலே மச்சான் சாப்பிட்டுட்டு என்னென்னு சொல்லுவாப்ல. ஏன்டா நடந்தே போயிடலாம்டா. செகண்ட் ஃப்ளோரா? ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு இருக்குடா நீ. மவுண்ட் ரோட் தலப்பா கட்டி. மச்சான் மட்டன் பிரியாணி எடுத்து சாப்பிடு. நீ சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லுந்தா, நான் வேணா எடுத்து வைக்கிறேன். ட்ரை பண்ணு. சூப்பரா? தலப்பா கட்டி பிரியாணி. ஸோ சூப் வந்து நல்லா இல்லை, ஆனால் மட்டன் பிரியாணி வேறு நல்லா இருக்குங்கிறாப்புல. ஷ்ரிம்ப்ஸ் ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். ஹாய் காய்ஸ், சென்னையில் இது 3rd டே. சென்னையில் நானும் அம்ஜத் பாயும் டோனி அண்ட் காய் எஸ்எஸ்சிஎஸ்க்கு ஹேர் கட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கோம். ஸோ இந்த கடையில் இன்றைக்கி எப்படி இருக்குது, பாய் அம்ஜத் பாய் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி பாய் வேறு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இன்றைக்கி ஹாப்பி ஆகிட்டார் பாய் ஏதோ. ஸோ அப்படியே நம்ம எஸ்எஸ்சிஎஸ் போய் என்ன இருக்குது சொல்லி பார்ப்போம். வாங்க பாய். இந்த எஸ்எஸ்சிஎஸ் என்னென்னா பாய், என் ஃப்ரெண்டு வந்து எனக்காக புக் பண்ணி கொடுத்துருக்கான் சரிங்களா. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து எனக்கு 50% ஆஃபர் வாங்கி கொடுத்துருக்கான். ஸோ நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு ஓவரால் ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ அந்த உட்காந்துருக்காப்புல. செம்மையாகிறப்பா இது. So at last I had my haircut done by Shiva. Thanks a lot. So bye. நீங்கள் தான் அடுத்து வாங்க பாய். பாய் எப்படி பாய் இருக்கு என்னோட ஹேர் கட்டு? சூப்பராக இருக்கிறப்பா, ஹீரோ மாதிரியே. So the best service what they do, it's very nice. Tony and guy, his name is. பாய் எப்படி ஃபீல் பண்ணிய? முடிவெட்டுற கடை நல்லா இருந்துச்சா? எப்படி சர்வீஸு வேறு லெவலு, சூப்பராக வெட்டினாங்க. பாய் மறுபடியும் சோகம் ஆகிட்டாப்ல. பாய் நீங்கள் சோகமாகாதீங்க பாய், எப்போவுமே சோகமாகவே இருக்காதீங்க. வாங்க பாய் ஜாலியாக. ஏன் பாய் இவ்வளோ சோகமாக இருக்கேன்? லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கள் பாய். லைஃப்பில் எல்லாமே நடக்கும், ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் என்ஜாய் பண்ணுங்கள். லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம் பாய். சோகமாக இருக்காதீங்க. ஸோ இந்த டோனின் கையில் வந்து எனக்கு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஐ வாஸ் வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் பாய் டு கம் வித் மீ. நெக்ஸ்ட்டு வந்து நான் சாப்பிட போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே டாக்ஸி எடுத்துகிட்டு நான் அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ரூஃப் டாப்பில் சாப்பிட்ற ஹோட்டல் ஒன்று திறந்துருக்காங்க சென்னை. ஸோ அதை சாப்பிட்டுட்டு நாளைக்கு அப்படியே எனக்கு காலையில் ஃப்ளைட்டு நாட் டு துபாய்,
but I'll tell you where. So you will keep on watching. ஸோ இப்போ நான் ஆன் தி ரூஃப் ஹோட்டல் வந்திருக்கேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரூஃபு பை அட் த லாஸ்ட் ஃபுட்டு வந்தாச்சு, மச்சானும் வந்தாச்சு. சாப்பிடுங்க வாங்க. மழை பெய்ச்சிட்டு இருக்கு, செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சீரியஸ்லி. வேற லெவல்ல இருக்கு சத்தியமா, வேற லெவலு. அது மேலேனா இதில் ஆடிட்டு இருக்கு. சரியான மழை, நனைஞ்சதுடா கேக்கு. சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. பாய் சாப்பிடுங்க, பாய் சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்குது. என்விரான்மெண்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஃபுட்டு நல்லா இருக்கும். ஆஃபீஸில் எல்லாரும் இங்கே தான் வருவாங்க. அப்படியா? டீம் லஞ்சுக்கு டீம் டின்னர்லாம் இங்கே தான் வருவாங்க. எப்படி போய் இருக்கு? இதில் எப்படி நான் போகிறது? இதில் எப்படி பாய் நான் போகிறது? என்ன பாய், நாளைக்கு காலையில் வேறு எனக்கு ஃப்ளைட் இருக்குது. கொஞ்சம் எங்கள் அம்மா தோசை ஆரம்பிச்சிருவாங்க, போகக்கூடாது. வேறு பைக்கில் எப்படி மாட்டிகிட்டு இருக்காங்க? ஐயோ, சென்னை ஃப்ளைட் என்ன மறுபடியும் வந்துருச்சா? நின்றுச்சு தெரியுதா? ஆமாம், வந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ தண்ணி வந்துருச்சு. ஐயோ, சரி வாங்க கிளம்பலாம். ஷேக்கு தான் வந்தாலும் மழை பறக்கத்தான் இருக்கு, மழை பறக்கத்தான் கொட்டிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஷேக் எப்படி இருந்துச்சு? ஃபுட்டு நல்லா இருந்துச்சா? நைஸ் மீட்டிங் யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். பாய், ஃபுட்டு எப்படி போய் இருந்துச்சு? சூப்பர், நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. நல்ல இடம், நல்ல பிளேஸ், எல்லோரும் வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏ ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் எப்படி தண்ணியாக இருக்கு. ஆமாம் தண்ணியாக இருக்கு பாய். கீழே காலை வைக்க வச்சு, காலை வைக்க உள்ளே வைங்க, காலை வைங்க. எவ்வளோ தூரம் காலு காட்டுங்க, எவ்வளோ தூரம் போகுது? எங்கள் கார் அங்கே நிற்கிது. ஆக்சுவலாக இங்கே வர பைக் எவ்வளோ தூரம் உள்ளே போயிருச்சுன்னு சொல்லி இப்போ இது சென்னையில் எப்போ வந்தாலும் என்னங்க இது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் அன்எக்ஸ்பெக்டடாக போய் மாறுது. பாய், நீங்கள் தான் நம்ம நினச்சி இப்போ உள்ளக்க போக போறியா? எப்படி போக போறியான்னு தெரியல. என்னது நீச்சல் அடிச்சுட்டு போயிருங்க பாய். ஹபீபியோட இவர் வந்து என்னோட ஹபீபி. 7 years ஆஃப் லவ் ஃப்ரெண்ட்ஷிப். அப்படியே அவர் கூட போயிட்டு அங்கே ஓரத்தில் இறங்கிடுவேன். கொடுங்க, இன்னொரு கையில மாட்டிக்கிறவா. அவர் தான் போய் அடிக்கிறார். எடுத்து பேசுங்க, நீங்கள் எடுத்து பேசிகிட்டே போங்க. இல்லைங்க வந்துட்டு இருக்கோன்னு சொல்லி. வாங்க, பின்னாடி இழுக்கவா? அப்படி ரிவர்ஸ் வந்துடுங்க. வரோம் வந்துடலாம். இழுக்கவா பின்னாடி? வந்துடலாம். இது என்ன பாய், எவ்வளோ தூரம் பாய்? எப்பா என்ன பாய் இது, வேற லெவல் பாய். எங்க பாய் டாக்ஸி? ஆஹா என்ன பாய். ஸோ
இதான் எங்கள் டாக்ஸி கடைசி எடுத்தாச்சு எப்பா. குட் மார்னிங் கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்ஷா அல்லா இன்னைக்கு இதான் என்னோடய காஸ்டியூம். சரி எங்கே பாய் காட்டு? ஓகே காட்டுச்சா? உங்களே காட்டினேன் பாய். நான் ஆக்சுவலாக ஃப்ரெண்டு கூட இன்றைக்கி வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஒன்றும் ரிவீல் பண்ணல எந்த இடத்துக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துக்கு நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் இன்ஷா அல்லா. ஓகே, ஸோ நான் அம்ஜத் பாய் கூட இப்போ என்னை மெட்ரோவில் போகலான் இருக்கேன். அம்ஜத் பாய் தான் என்னை விடலான் இருக்காரு. பாய் இந்த வாயிடுறேன். ஓகே இன்ஷா அல்லா. ஸோ நான் மெட்ரோவில் போயிட்டு அந்த ஃப்ரெண்டு யாருன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் எந்த ஊர்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டு தான் துபாய் போவேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ இப்போ நான் மண்ணடி மெட்ரோ வந்துட்டேன். ஸோ இதுதான் மண்ணடி மெட்ரோ. ஸோ இங்கேருந்து இப்போ நான் டேரெக்டாக வந்து ஏர்போர்ட் போகிறேன். ஸோ ஏர்போர்ட் இப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டுருக்காப்புல. ஸோ அவர் கூட தான் இப்போ ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ அவர் தான் இன்றைக்குள்ள ட்ராவல் vlog. ஸோ 3 days இது வந்து இது எத்தனாவது நாள்? 4th day இன் சென்னை. ஸோ இது சென்னை ஏர்போர்ட் போயிட்டு சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு ஊருக்கு போகிறேன். அந்த ஊர் எந்த ஊர் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே பாருங்கள். அந்த ஊர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் நல்ல ஹோட்டலாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ தான் இது வந்து நான் செகண்ட் டைம் மெட்ரோவில் ட்ராவல் பண்ண நினைக்கிறேன். மெட்ரோ நான் எடுக்கிறேன். நான் சென்னை மெட்ரோ ட்ராஃபிக்காக இருக்கும், எனக்கு டைம் ஆகிடுச்சு ஃப்ளைட்டுக்கு. ஸோ நான் சென்னை மெட்ரோவில் போய்ட்டால் எனக்கு எந்த தலைவலியும் இல்லைங்கிறனால நான் சென்னை மெட்ரோவில் போயிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு எல்லாமே வந்து போகிறவள்ள அப்படி எல்லாமே காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இது யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ இனிமேல். நான் அப்படியே போகும்போது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேன். ஓகே, கூட்டமாக இருக்குது. ஜாஸ்தி பாருங்க. சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு. ஸோ திஸ் இஸ் மை டைம். ஸோ இப்போ நானும் என் மச்சான் வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு ஊருக்கு போகிறோம். அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போக போகிறோம். ஸோ எங்கே போகிறேங்கிறத இந்த விலாகில் ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஏன்னா மச்சான் ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். இன்னொன்று என்னென்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் ஒன்று என்னென்னா, இந்த ட்ராவல் முடிஞ்சோன்னே எல்லாமே ஓவராலாக எப்படி இருந்துச்சு நீங்கள் எல்லாமே சொல்லணும், இன்க்ளூடிங் மீ. சரிங்களா? ஓகே, ஸோ லெட்ஸ் கோ.